இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான திமுக மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா முன்வைக்கிறாருல, டேட்டாவோட பேசுறாரு. குற்றச்சாட்டுலாம் ஒன்று சொல்லுங்க, பட்டப்பட்ட அடிப்பேன். நீ பேசுறத எதுக்கு பக்கத்துல ஒரு ஆள் டிரான்ஸ்லேட்டருக்கு வச்சிருந்த? உன் திட்டத்துல ஏதாவது ஒன்றாவது தமிழ்ல இருக்கா? எங்களுக்கு யாருக்காவது புரியுற மாதிரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியுற மாதிரி. 2026 திமுகவை எப்படியாவது நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு சொல்றாரு. என்னத்தை வீழ்த்துறாரு? என்ன துணிச்சல் இருந்தா மதுரையில் இருக்கக்கூடிய முருகன் மலையை நீங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு என்ன துணிச்சல் இருந்தா அந்த மலை முருகனுக்கு சொந்தம்னு? திமுகவுக்கு பாஜக கொஞ்சம் கூட சளைத்த கட்சி கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே மறைமுக கூட்டணியில இருக்காங்க, பேருக்கு தான் வெளியே எதிர்க்கிறாங்க அப்படின்ற விமர்சனம் இருக்குல்ல. பெரியாரை ஃபாலோ பண்றீங்க, கற்பு பத்தி பெரியார் என்ன சொல்லியிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கற்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாடுன்னு எப்படி சார் சொல்றீங்க? என்ன ஒரு விளக்கத்தை கொடுத்தாரோ, எவ்வளோ பொறுமையாக கொடுத்தாரோ, இவ்வளோ பொறுமையாக அவர் அந்த மேடையில் பேசலையே, இவ்வளோ தெளிவாக இவ்வளோ நாகரிகமாக அவர் பேசலையேங்கிறதா என்னுடைய கேள்வி. கோபத்தின் வெளிப்பாடு. அப்போ கோவத்தில் என்ன வேணால் சொல்லாமா? பொள்ளாச்சியில் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான், உடனே ஆச்சா உச்சா பாலியல் பலாத்காரம். நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் பலாத்காரம் ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க. ஒத்துக்கிறேன், உங்க கவர்மெண்ட் நடந்தது. இப்ப என்ன பண்ணீங்க? அங்க இருக்கிற அதிமுக 3 வருஷம் காப்பாத்துனீங்க. கேஸ் சிபிஐக்கு போன உடனே முதல்ல போய் அரெஸ்ட் பண்ண ஆள் யாரு? அதிமுக மாணவர்கள். அப்ப 2 வருஷம் நீங்க அவனை காப்பாத்துனீங்கல்ல. திமுக சொல்லாத பதிலா எங்களுக்கு ஆள் வேணும்னு இவரை பிடிக்க போறோம். இப்ப இப்படி சொல்லிட்டு என் தலைவன் கண்ணை காட்டுட்டான். தெருவா கட் அவுட் வைக்கிற மாதிரி கயிறு கட்டி இழுத்து வந்துருவோம். இந்த கட்சி அது நீங்க வேற. ஒட்டு மொத்தமாவே கட்சியை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சமீபத்தில் தான் திமுகவிலிருந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடித்தாங்க, அதுவும் மதுரையில். அதே மதுரையில் அமித்ஷா அவர்கள் இங்கே உள்துறை அமைச்சர் அப்படின்ற சார்பு எல்லாமே தாண்டி பாஜகவினுடைய ஒரு நிர்வாகி அப்படின்ற ஒரு முறையில் பாஜகவில் மண்டல் நிர்வாகிகள் கூட்டம் நடத்தியிருக்காரு. அண்ட் 2 நாள் பயணமாக வந்திருக்காரு. ஏன் மதுரையை சூஸ் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுகவுக்கு போட்டி நாங்கள் தான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவோ? இருக்கட்டும் மேடம், நாங்கள் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா நீ அவங்கள ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்பார்க்குற ஒரு தலைவன் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். நான் இப்படி தான் சொல்லணும். பிரதமர் மோடியா அல்லது மு.க. ஸ்டாலினாங்கிற பிம்பம் நார்த்திலேயே ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்க இங்கே மதுரைக்கு வந்துட்டு போட்டோம். நாங்கள் ஏன் பொதுக்குழு நடத்தணும்னு சொன்னால், பொதுக்குழு தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்த சூஸ் பண்ணுவோம். நிர்வாகிகளுக்கு கேட்டாங்க, அதனால் பொதுக்குழு அங்கே போனோம். அதெல்லாம் அந்த பொதுக்குழுவால் என்ன பலன், அதை நம்ம மெயினாக பார்க்கணும். இந்த கட்சிக்கு இன்னும் 2 அணிகள் உதயமானது. நிர்வாக ரீதியாக அந்த கட்சி பலமானது. அதே நேரம் தமிழ்நாட்டுக்கு அந்த கட்சியால் பெரிய பலன் கிடைக்கும். அது ஒரு பார்ட்டு விட்டுருங்க. நான் கேட்டது, இப்போ இவர் அமித்ஷா வந்தார், இது என்ன கூட்டத்துக்கு வந்தார்? நல்ல யூகம் பண்ணி பாருங்கள். நாங்கள் நடத்தின பொதுக்குழுவில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எங்கள் முதலமைச்சர் பேசுனது தமிழ்நாட்டுக்கே வந்தது. திமுகவில் பாரம்பரியமான எவ்வளோ பெரிய இயக்கத்தில் கல்வியாளர்கள் அணியும் மாற்றுத்திறனாளிகள் அணியும் இப்படி ஒரு புதுசாக கொண்டுட்டு போகிறோம். இது இன்னும் அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கும் வளர்ச்சி விதமாக அது கட்சியோடு இருக்கட்டும். அடுத்து இந்த கட்சியை எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுன்னு பற்றியெல்லாம் திட்டம் போட்டோம். அமித்ஷா பேசுறதில்ல. இப்போ யாருக்கு புரிஞ்சுது? அந்த கட்சிக்காரனே பாதி பேர் அமித்ஷா வராமலே இருந்திருக்கலாம் போட்டிருக்கு, ஏனே அந்த சொல்லிட்டு போகிறாருங்கிற அளவுக்கு குழம்பி போயிட்டான். வந்தது நீங்கள் ஏற்கனவே அண்ணாமலை, இவர் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்த பாவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனியாகவே சுற்றிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில். அவங்க கட்சி கூட்டணியே அவ்வளோ பிரச்சனை. கூட்டணி ஆட்சா இல்லை அதிமுக தலைமையிலான ஆட்சா, இது ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போயாவது இவர் வந்தார். போன முறை அமித்ஷா வரும்போது இந்த பிரச்சனைக்கே எடப்பாடி பழனிசாமியால் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியல. இப்போ வேறு திடீர்னு இவர் உள்ள படார்னு அறிவிச்சிட்டாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சி அமைத்தே தீர்ந்துட்டார். எமோஷனலாக என்னெல்லாம் சொல்லணுமோ அவ்வளோ சொல்லிட்டாரு. இப்போ அதிமுக காரெல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறான், யோ நம்மளால எடப்பாடியை கூட்டிகிட்டு போய் கோட்டர் வாங்கி கொடுத்து கவுத்து விட்ட மாதிரி என்னையா அப்படி பண்ணி விட்டாங்க. இவர் சொல்கிறத நம்புறதா, அவன் சொல்கிறத நம்புறதா, என்னையா நடக்குது? இப்போ கூட்டணி ஆட்சி தானா அல்லது கூட்டாட்சியா அல்லது கூட்டணி ஆட்சியா, என்னையா நடக்குது? ஒரு இடமே புரியலையேன்னு மாநில சுயாட்சி வலியுறுத்துதா அதிமுக, அல்லது மத்தியில் ஒரு கூட்டாட்சியை வலியுறுத்துதா? மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சினாலே எடப்பாடிக்கு புரியுது ரொம்ப வருஷம் ஆகும்.
ஏன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா மத்தியில் கூட்டணி ஆட்சி போட்டிருக்கு, மாநிலத்தில் சுயாட்சி போட்டிருக்குமா. அது தத்துவமே வேறு. மாநிலத்தில் இருக்க ஆட்சி மத்தியில் ஒரு கூட்டாட்சினா இந்த 2 அரசும் ஒருங்கிணைந்து செயல்படணும், ஒருமித்த கருத்தில் ஆட்சியில் செயல்படணும். அதுக்கு பேர் தான் கூட்ட ஆட்சின்றது. எங்கேருந்து ஃபண்டு அங்கே போவோம், அங்கேருந்து ஃபண்டு இங்கே வரும். எங்கள் ஃபண்டு எங்கள் மாநிலத்திலேருந்து உருவாகிற ஃபண்டுலேருந்து நாங்கள் கொடுப்போம், நிதி பகிர்வில் அவங்க கொடுப்பாங்க. இதுதான் கூட்டாட்சி. இவனுங்க மாநிலம் என்னன்னா கூட்டணி ஆட்சினே ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தானுவோம் அந்த தத்துவத்தையே. இப்போ அமித்ஷா மொத்தத்தையும் குழப்பிட்டு விட்டார். இப்போ நானும் திரும்பி கேட்குறேன், எடப்பாடியை எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுறது? ஏன் சார்? இப்போ அது கூட்டாட்சியா அல்லது கூட்டணி ஆட்சியா மாநிலத்தில்? இப்போ அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனார், பாஜக தலைமையில் கூட்டாட்சி, கூட்டணி ஆட்சி தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், அதிமுக ஆட்சியில் கூட்டணி ஆட்சியில் இது பங்கெடுக்கும், அதான் அவரோட பாணி, அது ஒன்றும் மாற்றுறதில்லை. இல்ல, அது அவங்க கட்சியினுடைய கூட்டணி விவகாரம், அவங்க கட்சிக்குள்ள அது அவங்க பேசிப்பாங்கன்னு விடுவோமே. நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான திமுக மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா முன்வைக்கிறாருல, டேட்டாவோட பேசுறாரு. குற்றச்சாட்டுலாம் ஒன்று சொல்லுங்க, பட்ட அடிப்போம். டாஸ்மாக் விவகாரத்தை கையில் எடுக்கிறாரு, நிறைய ஊழல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், அவர் பேசுகிறதே சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார், ஒன்றிய அரசின் திட்டங்களை எல்லாம் தமிழக அரசு தன்னோட திட்டமாக அறிவிக்குது, அப்படி இல்லைன்னா மூடி மறைக்குது, மக்களை சரியா போய் சேர மாட்டேங்குதுன்னு அவர் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு தானே, நீ பேசுகிறத எதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் டிரான்ஸ்லேட்டருக்கு வச்சுருந்த? எதுக்கு கார்னேஷ் ரமேஷோ கார்னேஷ் முருகேஷோ ஒருத்தர் பேசினார்ல, அமித்ஷா ஹிந்தியில் பேசுகிறார், அவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணார். இது யார் எதுக்காக வச்ச? உன் பேச்சு தமிழ்நாட்டுக்கு புரியணுங்கிற ஒரு அறிவு உனக்கு இருக்குல்ல, அடிப்படை அறிவு. அந்த ஒன்றுக்காக கூட ஒரு ஆளை நிப்பாட்டி, இவர் அமித்ஷா ஹிந்தியில் பேசுகிறார், அவர் தமிழில் பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், உன் திட்டத்தில் ஏதாவது ஒன்றாவது தமிழில் இருக்கா? எங்களுக்கு யாருக்காவது புரிகிற மாதிரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி, அடித்தட்டில் இருக்க மக்களுக்கு புரிகிற மாதிரி திட்டத்துக்கு பேர் இருக்கா? எல்லாம் ஏதோ சுலோச்சனா சரேசோ அப்படி இப்படி ஏதோ ஒன்று போட்டு விட்டு எவனுக்கு எந்த திட்டமும் வாயில் நுழையல. இல்லை, பேர் வாயில நுழையலைங்கிறதுக்காக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம இருக்க முடியுமா? அது எங்கள் வேலை இல்லை மேடம். புரியுதா? நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ நான் முதல்வன் திட்டம்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார். உனக்கு எதுவும் கிடைக்கலையா? இந்த அட்ரஸுக்கு நான் முதல்வன் ஒரு அட்ரஸுக்கு அப்படியே எழுதி எனக்கு இது வரலன்னு போடு, அடுத்த நிமிஷம் உன் வீடு தேடி வரும். இது புரியுதா இல்லையா? புரியுதில்லை. இதே மாதிரி மகளிர் உதவித்தொகை, இதெல்லாம் யாருது? புரிகிற மாதிரி மக்களுக்கு சொல்கிறோம். நீ என்ன ஸ்கீமில் பேர் வைக்கிற, யோஜனா ஆஜனா இப்படி பேர் வச்சா இங்கே இருக்கவங்களை நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்குது? ஒன்று அதை விட்டுருங்க. இன்னொன்று சொல்கிறாரு, இதில் பெரிய ஊழல் நடந்துருச்சு டாஸ்மார்க்கில். அவர் சொல்கிறது தான் 10,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. முதல்ல வந்தார் டாஸ்மாகை பற்றி பேச 35,000 கோடி. இப்போ முதல்ல 39,000 சொச்சம் கோடி சொன்னார். போன முறை எடப்பாடி கூட இருக்கும்போது 39,000 சொச்சம் கோடி 1000 கோடி இங்கே ஊழல் நடந்திருக்குனாரு. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு 4,000 கோடியை கமிஷன் வாங்கிட்டு இப்போ 35,000 கோடின்ட்டார். புரியுதா இல்லையா? அது அந்த அமித்ஷாவுக்கும் இந்த அமித்ஷாவுக்கும் 4,000 கோடி எங்கே போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் எந்த டேட்டாவும் இல்லாமல் ஒரு உள்துறை அமைச்சர் இவ்வளோ பப்ளிக்கில் வந்து இவ்வளோ மோசமான ஒரு உள்துறை அமைச்சரை இது வரைக்கும் இந்தியா பெற்றதில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு வெறுப்பின் பேரில் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது பிடிக்காம இன்றைக்கி எங்களோட முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ராசா வந்து பேட்டி கொடுத்தாரு அறிவாலயத்தில். ஒரு நோட்ஸ் கூட கையில் எடுக்கலை. நல்லா கவனிங்க, எந்த நோட்ஸும் இல்லை. ப்ராக்டிக்கலாக ரிப்போர்ட்ஸ் கேட்க பளிச்சுன்னு பதில் சொன்னார். எதை பற்றி யோசிக்கலைங்க பார், ஒரு திட்டத்தில் நாங்கள் எங்களோட திட்டங்கள் 90% தப்பு நீ சொல்கிற, ஓய்வூதியம் திட்டத்தை தவிர மீதி அத்தனையும் நிறைவேற்றிட்டோம். உனக்கு சவால் விட்ற, நீ எங்கே வர, நீ வா நானும் வர, 2 பேரும் உட்காந்து பேசுவோம். அமித்ஷா கையில் பேப்பரை கொடுத்துரு, என் கையில் பேப்பரே வேண்டாம், 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுவோம், நான் ரெடின்ட்டார். இதை விட ஒரு மாநிலத்தில் எப்படி ஒரு தலைவன் வந்து ஆட்சி நடத்த முடியும், கட்சி நடத்த முடியும்? என்ன அழகாக பேட்டி கொடுத்தாரு, ஒரு செகண்டில் அடிச்சுட்டு போயிட்டார். அமித்ஷா வந்துட்டு போனதே அடிச்சோடே பேசாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி ஆர் ராஜா பேட்டியை தான் பார்க்குது. இப்போ அவர் ஏதாவது மூடி மறைச்சாரா? அதுவும் சொல்கிறார், நீ வா எது வேணாலும் பேசு, ஆனால் ஹிந்தியில் பேசாத, தமிழில் புரிகிற மாதிரி பேசு, இல்லையா கூட ஒரு ஆளை வச்சுக்கொண்டார். அதை மாற்றுறதுக்கு வேலை இல்லை. ஒரு தமிழன் பின்னால் நீங்களாம் போகலாமா? உங்களுக்கு சூடு இருக்கா, சுரணம் இருக்கா,
மானம் இருக்கா ரோசம் இருக்கான்னு யார்கிட்ட போய் கேட்டார்? ஒரிசா மக்கள்கிட்ட போய் கேட்டார். அங்கே தமிழன் ஒரு பாண்டியன் இல்ல இங்க ஐஏஎஸ் இதுக்கு முன்னாடி தமிழகத்துக்கு வரும்போது ஒரே ஒரு வரி, அங்கே ஒரு தமிழன் இருந்தான். அந்த தமிழனை பார்த்து ஒரிசா மக்கள்கிட்ட போய் இந்த ஆள் பின்னால் நீ போகலாமா, சூடு இருக்கா சொரணம் இருக்கான்னு கேட்டில்ல. நீ யார்? இந்திக்காரன். இந்திக்காரன் பின்னால் நாம் போகலாமா? நமக்கு சூடு இருக்கா சொரணம் இருக்கா மானம் இருக்கா ரோசா இருக்கா? நம்மளை அந்தாலும் அங்கே அது மாதிரி பேசினார்ல. இப்போ இந்திக்காரன் பின்னால் நம்ம போனோம்னா நம்ம தமிழனா? இல்ல அவர் எடப்பாடி பேசினதுக்காக தமிழனா? நம்மளும் அதே மாதிரி பேசணுமா சார்? அவர் வந்து இன்னைக்கு ஹோம் மினிஸ்டரா இருக்கார்ல, அவருக்கான ஒரு குறைந்தபட்ச மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். ஒரு ஹோம் மினிஸ்டருக்கு ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் உருவாக்குற மாதிரி பேசுறதுக்கு எந்த கான்ஸ்டியூஷனில் அதிகாரம் கொடுத்தது? என்ன துணிச்சல் இருந்தா மதுரை மலையை நீங்க மதுரையில இருக்கக்கூடிய முருகன் மலையை நீங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு என்ன துணிச்சல் இருந்தால் இங்கே வந்து அந்த மலை முருகனுக்கு சொந்தம்னு இவர் எப்படி சொன்னார்? எந்த பட்டாவில் அது முருகனுக்கு மட்டும் கொடுத்துருக்கோன்னு அவங்க அப்பா பரமசிவன் எழுதி கொடுத்துட்டு போனாரா? அந்த ஃபைல் ஏதாவது இவர்கிட்ட இருக்கா? இதை நான் கேட்டேன்னா உடனே நீங்கள் ஆன்மீகத்தில் குழப்பி விட்டான்னு என்னைய கும்பல மாட்டி விடுவீங்க. நான் ப்ராக்டிக்கலாகவே கேட்குறேன். எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அது முருகனோட மலைன்னு எந்த பட்டா புத்தகம் எந்த பத்திரத்தில் அவங்க அப்பா சிவபெருமான் எழுதி கொடுத்தாரு சொல்ல முடியுமா? இப்படியெல்லாம் வந்து ஒரு ஹோம் மினிஸ்டரு நான் பேசலாம் மேடம். நான் ஒரு சாதாரண ஆள். ஆனால் நீங்கள் இந்தியாவுக்கே எங்களுக்கு சேர்த்து ஒரு ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், ஒட்டுமொத்த இந்தியாவும் அமைதியை தேடி போகிற அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஆள் நீங்கள். தமிழ்நாட்டில் வந்து உனக்கு பிடிக்குது பிடிக்கல, ஆனால் இதுவும் உனக்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து இவ்வளோ கேவலமா இவ்வளோ மோசமா? என்ன துணிச்சல் இருந்தால் இதை சிக்கந்தர் மலை என்று சொல்லுவீர்கள்னா சிக்கந்தர் யார்? நான் கேட்குறேன், சிக்கந்தர் யார்? அவர் யார்? எனக்கு சித்தப்பா பையனா உனக்கு? இது என்னோட பங்குடா. என் சித்தப்பா பையனுக்கு எப்போ சொத்து கொடுத்தீங்க நான் கேட்டேன்? அது இல்லையே. ரொம்ப கூலாக வந்து ஒரு மத கலவரத்தை அங்கே உருவாக்குற மாதிரி அங்கே சிக்கந்தர் இருக்கார், முருகன் இருக்கார், புலையார் இருக்கார், அதுக்குள்ளேயே 4 அம்மன்லாம் இருக்குது. கோயில் விடுற போனால் எல்லாம் ஒற்றுமையாக ஒழுங்காக தான் இருக்குது. எல்லாம் ஆளுக்கு ஒன்று பிடிச்சதை கும்பிட்டுட்டு வரோம். மதவெறி கோயில்களுக்கு வரல, சாமிக்கெல்லாம் மதவெறி வரல, பேசுகிற அமித்ஷா மாதிரி ஆளுக்கு தான் மதவெறி வருது. அதனால தான் சொன்னேன், இந்த மதவெறியின் பின்னால் இந்த மாதிரி ஒரு இந்திக்காரன் பின்னால் எப்படி அந்த மதுரையில் இவ்வளோ தமிழன் எதுக்கு உட்காந்தாங்க? அவளுக்கு என்ன தான் ஆச்சு எனக்கே புரியலை. என்ன இவங்களாம் உணர்வே இல்லையா? போனவன் இவனுக்கெல்லாம் சூடு சொரணையே இல்லையா? அவன் நமக்கு சொரணம் இல்லையான்னு கேட்குறான், நம்ம கேட்குறது இல்லையா? உங்களுக்கெல்லாம் சூடு சொரணம் இல்லையான்னு எனக்கு இதெல்லாம் வருத்தம். அதனால் நான் ஓப்பனாக பேசுகிறேன். 2026 திமுகவை எப்படியாவது நம்ம வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னத்தை வீழ்த்துறாரு அவர்? இதை தான் அவர் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து படையெடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு. எதை வீழ்த்தினார்? எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் நவந்த பாடு இல்லை. ஒன்றே ஒன்று, ஒரே ஒரு எம்எல்ஏ காங்கிரஸில் இருந்தது அந்த அம்மாவை பிடிச்சிட்டு வந்து பிஜேபியில் சேர்த்துட்டு போனார். அது பாவம் ஏன்டா போனோன்னு தெரியாமல் அது ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கு. வேறு எனக்கு தெரிஞ்ச அரசியலில் எதையும் அவர் வீழ்த்தலை. புரியுதா இல்லையா? வீழ்த்தின ஒரே ஒரு எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ தான். நான் பேர் சொன்னால் தப்பாக போயிடும், அது உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துக்குங்க. இங்கே வேறு எதையும் அவர் வீழ்த்தலை. ஒன்றும் எந்த மாற்றமும் நடக்கலை. ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டாருன்னு சொல்லுங்கள். ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருந்தா ரைட்டுன்னு சொல்லுங்க. இல்ல சார், முருகன் மாநாடு நடத்த போறோம்னு சொல்றாங்க. தெரியுமா? அதுதான் முருகன் மாநாடு நடத்த போறோம்னு சொல்றாங்க. இதே மாதிரி தான் எல்முருகன் அவர்கள் மாநில தலைவரா இருக்கும்போது வேல் யாத்திரை போனாங்க. அதன் பிறகுதான் 4 எம்எல்ஏ கிடைச்சாங்க. அப்ப இந்த முருகன் மாநாடு அவங்களுக்கு கை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல? அந்த முருகனுக்கு தகுதியே 4 பேருக்கு மட்டும்தானா? ஏன் அந்த முருகனோட தகுதி 234 இல்லையா? 234 தொகுதியும் முருகனுக்கு சொந்தம்னு சொன்ன நீங்கள் இப்போ 4 தொகுதி மட்டும்தான் பிஜேபிக்கு முருகன் டிசைட் பண்ணியிருக்காரு. அப்போ மீதி எல்லா தொகுதியும் திமுகவுக்குன்னு அவர் எழுதி கொடுத்துட்டாரு. முருகனுக்கே தெரியுது இங்கே ஆள்றது திமுக இருந்தால் தான் நல்லதுன்னு. அப்படி நடத்துக்கலாமா? தமிழகத்துல பாஜக கால் ஊன்றவே முடியாது அப்படின்னு சொன்ன இடத்துல 4 கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் தானே சார் பார்க்கலாம். நாங்கள் இப்பயும் சொல்கிறோம், பிஜேபியை பொறுத்த மட்டில் திராவிட குதிரைன்னு ஒரு குதிரை மேலே ஏறி வந்தால் தான் கோட்டைக்கு போகும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னைக்கு பிஜேபிங்க தனியாக நின்று ஒரு ஒத்த எம்எல்ஏ வந்திருக்கு? முதல்ல எங்கள் குதிரை மேலே ஏறிச்சு 4 எம்எல்ஏ. இப்போ அதிமுக குதிரை மேலே ஏறிச்சு 4 எம்எல்ஏ. 2 திராவிட குதிரை தான். நீ ரிசைன் பண்ணிட்டு வெளில வாங்க பார்ப்போம். 2014 தனியா இருந்து ஒரு எம்பி வாங்கலையா சார்? எங்க 2014 எங்க மேடம்? அதெல்லாம் நீங்கள்
ஒன்று சொல்ல, நான் கேட்குறது தெளிவாக சொல்லுங்கள். ம். 4 எம்எல்ஏ எப்படி உள்ளே வந்தது? திராவிட குதிரை மேலே ஏறி தானே வந்தது. இப்போ நான் கேட்குறேன், தனியாக வந்து நில்லு, நீ 10 எம்எல்ஏ உள்ளே போ. நான் உன் கட்சியும் அமித்ஷாவோட இத்தனை முறை பயணத்துக்கும் பலன் கிடைச்சது நான் சொல்கிறேன். மேடம், பிஜேபியால் தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ கடைசியாக கூட ஒரு பிரச்சனையை பெருசாக கொண்டு வந்துட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அண்ணன் ராஜா அழகாக சொன்னார், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி கோரிக்கை வச்சதும் கேட்குறதும் திமுகவும் தமிழ்நாடும் மற்ற எல்லாம். ஆனால் இதில் திமுக பாகுபாடு பார்க்குறதா, பிரிவினையை தூண்டுகிறதா, சாதி வரியை தூண்டுகிறதான்னு சொன்ன கட்சி பிஜேபி. அந்த வாய் எந்த வாய், இந்த வாய் எந்த நாரவாய்? கேட்டது அண்ணன் ராசா. கேட்டாரா இல்லையா இன்னைக்கு? அப்போ அவர் கேட்குறதுல என்ன தப்பு? நாங்கள் புரிகிற மாதிரி பேசுகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே மாட்டேன், அது வெறியை உருவாக்கும், பிரிவினையை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாலும் நீ இன்றைக்கி எதுக்கு நீ மாற்றுற? அங்கே நிதிஷ்குமாரும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் வியூகம். இங்கே என்ன சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தினா பாமகவில் ஆரம்பித்து மற்ற கட்சியெல்லாம் உள்ளே வந்துடும். அங்கே வேறு வழியே கிடையாது, அங்கே ஜாதி மாநிலம். இது அரசியல் லாபத்துக்காக நீ உன்னோட ஸ்டாண்டை மாற்றிக்கிற. நாங்கள் மாற்றலை, நாங்கள் தெளிவாக இருக்கோம். இப்போ டீலிமிட்டேஷன் சொல்லி இதில் நைஸாக கொண்டு வந்துட்டப்ப 27 டீலிமிட்டேஷன் எடுக்கிறேன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு நீ கொண்டு வர. இப்போ கூட எங்கள் அண்ணன் ராஜா அழகாக தெளிவாக காலையில் பேட்டியில் சொல்கிறார், பார்லிமெண்ட் கட்டும்போது 888 சீட்டு எது கட்டினேன்? பீரியடு முடியுதுன்னு கரெக்டாக 26 அந்த 25 வருஷம் முடிஞ்ச உடனே நான் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நான் டீலிமிட்டேஷனை ஃபாலோ பண்ணுவேன்ட்டேன். ஃபாலோ பண்ணுனா ஏற்கனவே 41 தொகுதி இருந்த தமிழ்நாடு 39 ஆச்சு. இப்போ நமக்கு 7 தொகுதி 8 தொகுதி அடிபட்டுரும். ஏன்னா அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடில் நாங்கள் கடைப்பிடிச்ச முறை. நம்ம நார்த்தில் இருக்கவங்கலாம் ஊபியில் 24 கோடி பேர் இருக்கான், இங்கே 8 கோடி பேர் இருக்கோம். என்ன காரணம்? அதை கடைப்பிடிச்சவன் நாங்கள். கடைப்பிடிச்சதுனால எங்களுக்கு நாங்கள் ஜனத்தொகை அதிக உற்பத்தி இல்லை, அவன் அதை பற்றி கவலைப்படாமல் உற்பத்தி பண்ணிட்டான். இப்போ எப்படி அதை ஈக்குவல் பண்ணுவீங்க? நீ கொண்டு வந்த பாலிசியில் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் நாங்கள் முறையாக கடைப்பிடிச்சோம். சும்மா போனவன் வயிற்று வலின்னு வந்தவனெல்லாம் நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்ட. 80 வயசு உள்ளவனுக்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்ட. ஆக மொத்தம் நாங்கள் அதில் கரெக்டாக இருந்தோம். இன்றைக்கி அதன்படி தான் நான் எடுப்பேன்னு சொன்னால் முறையா? அது முறையற்றதுன்னு தமிழக முதல்வர் முறையாக சொல்கிறார். தமிழ்நாட்டில் எங்கேயாவது எந்த மக்களாவது திட்டமிடலில் நிர்வாகத்தில் 2 விஷயம் உங்கள்கிட்ட நான் கம்பேர் பண்ணுறேன். ஒன்று, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிரதமர் மோடியா நிர்வாகத்திறனில், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினா நிர்வாகத்திறனில், யாருக்கு ஓட்டெடுப்புன்னு இப்போ வச்சு பாருங்கள். விவசாய சட்டத்திருத்த மசோதா கொண்டுட்டு வந்து 600 பேர் இங்கே செத்துட்டான். அதுக்கப்புறம் நீ வாபஸ் வாங்கிட்ட. இது பிரதமர் மோடி. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உயிர் சாவர மாதிரி ஒரு மசோதா கொண்டு வந்து, அது தப்பான மசோதா. ஒரே ஒரு தொழிலாளர்கள் 12 மணி நேரம், 8 மணி நேரம் 12 மணி நேரம்னு தொழிலாளர்கள் பிரச்சனையில் கம்பெனிக்காக 8 மணி நேரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 12 மணி நேரமாக மாற்றணும். உடனே என்ன ஆயிடுச்சு, கம்யூனிஸ்ட்லாம் கூட்டணி தோழர்கள்லாம் இது சரியில்லை, இதை நீங்கள் வாபஸ் வாங்கணும், நாங்கள் இந்த பில்லை எதை பற்றி யோசிக்கலை, ஒரே வாரத்தில் அதை அப்படியே வாபஸ் வாங்கிட்டார். இங்கே ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு உயிரிழப்பு ஒன்றுமே கிடையாது. பாலிசியை கொண்டு வந்தோம். உங்களுக்கு அது வேண்டான்னு முடிவு எடுக்கிறோமா? இருங்க, தமிழ்நாடு மக்கள் வேண்டான்னு முடிவு பண்ணுதா? உயிரிழப்பை தவிர்த்துட்டு அதை வாபஸ் வாங்கினோம். நீ 600 பேர் செத்ததுக்கப்புறம் வாபஸ் வாங்கினேன். இங்கே 5 பேர் 600 பேர் அங்கே வந்து 600 பேர் இறந்ததுக்கு பிறகு தான் வாபஸ் வாங்கினாங்க. விவசாயிகளுக்கு எதிராக இருக்காங்க மத்திய அரசுன்னு சொல்கிறீங்க. இங்கேயும் பரந்தூர், மேல்மா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. திமுகவுக்கு பாஜக கொஞ்சம் கூட சளைத்த கட்சி கிடையாது. இவங்க 2 பேருமே மறைமுக கூட்டணியில் இருக்காங்க, பேருக்கு தான் வெளியே எதிர்க்கிறாங்க அப்படின்ற விமர்சனம் இருக்குல்ல சார்? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் மேடம். நாங்கள் இப்போ நான் 2 கம்பேரிசன் கொடுத்தேன். ஒன்று, நீ நடத்தின நிர்வாகத்தில் இங்கே டெய்லி 10 பிள்ளைங்க, வருஷத்துக்கு 10 பிள்ளைங்க சேர்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு நீட்டில் விளக்கு கேட்டு கொடுக்க மாட்டேன்னு நீ அடம் பண்ணிகிட்டு இருக்கவேன். அதே 24 பேர் இறந்து போன, 27 பேர் இறந்து போனோடனே, அப்படியே பகல்காமில் இறந்தவுடனே பாகிஸ்தானுக்கு படையெடுத்து ஊனை நாங்கள் உனக்கு ஆதரவு கொடுத்தோம்.
இந்தியா நாடு நமக்கு முக்கியம் ஓம்பினால் ஓடி வரும். ஏன்? அவன் பண்ணது தப்புன்ட்டு. 27 பேரை கொன்னது தப்புன்னு 26 பேரை. ஆனால் நான் கேட்குறேன், 100 பேரை கொன்ன ஆள் மோடி, 600 பேரை கொன்ன ஆள் அமித்ஷா மோடி, இப்போ வருஷம் 10 பேரை கொண்டுகிட்டு இருக்க ஆள் மோடி. உள்நாட்டில் நடக்கிற போருக்கு யார் முற்றுப்புள்ளி வைக்கிறது? நமக்கு அறிவு வேணாம். 27 பேருக்கு ஆபத்துன்னு நாங்கள் ஓம்பினாலும் வந்துட்டோம். இங்கே 100 பேர் பிள்ளைங்க செத்துக்கிட்டு இருக்கு. ஒரு விளக்கு கொடுங்குறோம். ஏன் உனக்கு அறிவு இல்லை? கொடுத்தா என்ன? இது எல்லாமே இந்த 4 ஆண்டு காலத்துல நடந்தது தானே சார்? இது எல்லாத்தையும் தானே சுட்டி காட்டுறாங்க. இதெல்லாம் சுட்டி காட்டி தானே வாக்கு கேட்பாங்க. அதுதானே ஒரு எதிர்க்கட்சியா அவங்களுடைய கடமை. நீங்க குற்றச்சாட்டை என்று சொல்லுங்க, நான் ஓப்பன்ல சொல்றேன். கள்ளக்குறிச்சிக்கு 13 பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எஸ்பி கலெக்டர் வரைக்கும் இம்மிடியேட்டாக நடவடிக்கை எடுத்தோம். இன்னைய வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு தப்பு எங்கே வேணாலும் நடக்கட்டும், அதுக்கு கவர்மெண்ட் உறுதுணையாக போகக்கூடாது. அதான் பிரச்சனை. பொள்ளாச்சியில் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான், உடனே ஆச்சா உச்சா பாலியல் பலாத்காரம். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் பலாத்காரம் ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க. ஒத்துக்கிறேன், நீங்களே கம்பேர் பண்ணுங்க. அதுக்கு உங்கள் கவர்மெண்ட் நடந்தது. அப்போ என்ன பண்ணீங்க? அங்கே இருக்கிற அதிமுகவனை 3 வருஷம் காப்பாற்றுனீங்க. கேஸு சிபிஐக்கு போனோடனே முதல்ல போய் அரெஸ்ட் பண்ண ஆள் யார்? அதிமுக மாணவர் அமைப்பாளர். அப்போ 2 வருஷம் நீங்கள் அவனை காப்பாற்றுனீங்கல்ல. உங்கள் நிர்வாக சீர்கேடு அது. இங்கே யார் அந்த சாருன்னு கேள்வி கேட்டீங்கல்ல. கோர்ட்டில் எதை பற்றியும் போடாது. எஸ்ஐடின்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு கோர்ட்டு நியமனம் பண்ணிச்சு. வந்தாங்க, ஃபுல்லாக எடுத்தாங்க. அப்படி ஒன்றுமே கிடையாதுன்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு உள்ளே போட்டோம். வேறு ஒன்றுமே நடக்கலை. இங்கே முடிச்சிடுச்சா? அது நிர்வாகம், இது நிர்வாகம். இப்போ நான் திரும்பி கேட்குறேன், இதே மாதிரி உங்கள் ஆட்சியில் பன்வாரிலால் புரோஹித்னு ஒரு கவர்னர் இருந்தார்ல, அப்போ நிர்மலா தேவின்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்கல்ல, ஒரு ஆடியோ வெளில வந்தது இல்லை? அதில் என்ன பேசியிருந்தது? கவர்னர் எந்த தாத்தா என்று சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள் அப்படின்னு அந்த அம்மா பேசின ஆடியோ. அதே வழக்கு, அதே பிரச்சனை, அதே பெண்கள் பாலியல் பிரச்சனை. 10 வருஷம் அந்த அம்மா உள்ள. யார் அந்த தாத்தா? நான் திரும்பி கேட்குறேன். அப்போ அந்த தாத்தா யார்? சரி, இப்படி 2 தரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளையும் பிரச்சனைகளையும் முன் வச்சுட்டு இருக்கீங்க, விமர்சனம் செய்துக்கிட்டு இருக்கீங்க, குற்றச்சாட்டுகளை சுட்டி காட்டுறீங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் எந்த கட்டத்தில் திமுக வந்து நாங்கள் 200க்கு மேலே வெல்வோம் அப்படிங்கிறத தாண்டி 234ம் வெல்வோம் அப்படின்னு போகிறாங்க? உங்களுக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல? மேடம், நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நாங்கள் எதை பற்றியும் யோசிக்கலை. எங்களுக்கு கட்சி பலமான கட்டமைப்பு இருக்குது. கட்சியை பலப்படுத்துகிறோம். இந்த கட்சிக்குன்னு இருக்க உண்மை தொண்டன்லேருந்து உழைக்கக்கூடிய அத்தனை தொண்டனுக்கும் ஒரு உணர்வை நாங்கள் ஊட்டியிருக்கோம். என்ன உணர்வு? இங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, சமூக நீதி, மதசார்பற்ற கொள்கை, இது எல்லாம் பார்க்குறோம். பாசிசத்தை எதிர்க்கிறோம். இதான் எங்கள் பாலிசி. பாசிசத்தை எதிர்க்கிறோம், வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறோம், எந்த கட்டுப்பாடும் கிடையாது. குலத்தொழிலை எதிர்க்கிறோம், குலக்கல்வியை முறையாக தமிழ்நாட்டை ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்குது. இதுக்கு நீ ஆதரவு கொடுப்பியா? உன்னோட வளர்ச்சியை பார், படித்தவனோட வேலை வாய்ப்பை பார், அடுத்தடுத்து உனக்கு கிடைக்கிற பெனிஃபிட். சார், இன்னைக்கு காலையில எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு சார், நாமக்கல்ல இருந்து போன மூதாட்டிக்கு வந்து எப்ப சீக்கிரமா வழக்க முடிப்பீங்க, எப்ப வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. மேடம், அமைதி பூங்காவா இருக்குன்னு சொல்றீங்களா சார்? அப்ப இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டுறாங்களே. சட்ட ஒழுங்கு பிரச்சனைனா எடப்பாடிக்கு புரிதல் இல்லை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி வரும்? கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் சண்டை நடக்கணும். அது இட் இஸ் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர். இங்கே என்ன நடந்திருக்கு? மணிப்பூர் மாதிரி நடந்ததா? டெல்லி மாதிரி நடந்ததா? இங்கே என்ன அத்துமீறி ஒன்று நடந்திருக்கு? ஆளுங்கட்சிக்காரன் போய் போலீஸ்காரனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இல்லை அது மாதிரி ஏதாவது ஒன்றாயிருக்கு. எங்கேயோ ஒருத்தன் வீட்டில் போய் பிள்ளைக்கு அம்மாவுக்கு சண்டை, இவன் கூட்டாட்டி அவன் கூட்டு போட்டான், அவன் கூட்டாட்டி இவன் கூட்டிகிட்டு வந்துட்டான், உடனே இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னால் இதை மாதிரி ஆளுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? சார், ஆனால் இவ்வளோ கொள்கை கோட்பாடோடு இருக்கக்கூடிய கட்சி, அவங்களுடைய சின்னத்தில் போட்டியிட்ட ஒரு எம்எல்ஏ, தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள், அவர் பொது மேடையில் பேசும்போது அநாகரிகமாக பேசுகிறாரு, மாணவர்கள் குறித்தும் பெற்றோர்கள் குறித்தும் அப்படின்னும் போது ஏன் எந்த இடத்துலையுமே வாயை திறக்கல திமுக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? என்ன பேசுனாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கே சார். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓடி போய் ஒரு ரசிகன் ஒரு நடிகனை போய் அப்பா முன்னால் ஒரு பொண்ணு போய் கட்டி பிடிக்கலாமா? இது அப்பம் புள்ளைக்கு உண்டான கலாச்சாரம், உறவு. இதெல்லாம் நீங்கள், நான் ஓப்பனாக சொல்கிறேன் மேடம், இதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கலாமா அப்படின்னு அவர் விட்ட சவால் பெற்றோர்களுக்கு. அறிவுரை சொன்னார், பெத்தவனுக்கு அறிவுரை சொன்னார். அது அறிவுரை மாதிரி சொன்னாரா? மேடம், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்.
அவர் நடிகர் விஜயை ஓப்பனில் பேசினார். என்ன, இதெல்லாம் நீயே அனுமதிக்காதப்பான்னு சொன்னார். நீயே இதெல்லாம் அனுமதிக்கிற? தமிழ்நாடு கலாச்சாரம் வேறு. அல்ல, இது கற்புக்கு மதிப்பு கொடுக்குற நாடு. நான் கண்ணகி உருவம் சிலையாக நிப்பாட்டி வழிகாட்டல் கொடுக்குற நாடு. பெரியாரை ஃபாலோ பண்றீங்க. கற்பு பத்தி பெரியார் என்ன சொல்லியிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கற்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாடு எப்படி சொல்றீங்க? நாங்கள் அந்த கலாச்சாரத்தில் இன்னும் கரெக்டாக போயிட்டே தான் இருக்கும். நான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. உங்களோட விருப்பத்துக்கு எதிராக நான் இருக்க மாட்டேன்னு அர்த்தம். பெரியாரோட பாணி ஒரே பாணி. பெரியார் இப்படி சொன்னார் கற்பை பற்றினா, அது பெண்ணை அந்த கற்பை அடிமைப்படுத்துதுன்னு சொன்னால், அவரோட சுதந்திரத்துக்கு தடையாக இருக்குன்னா கற்பத்துக்கு மூலையில் போடுறான்னு சொன்னார். அதுக்காக எல்லாரும் தப்பு பண்ணுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. உங்களுக்கு பெரியாரை புரிஞ்சுக்கிற அழிவு அவங்க சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு இருக்குது. அவனு 2 பிள்ளைய பற்றி அப்பன். அந்த அப்பங்கிற ஒரு உரிமையில், அந்த உரிமையில் போய் அந்த வரிகள் சொல்கிறாரே ஒழிய, அப்படியெல்லாம் சொன்னாதான் இனி அந்த தப்பு நடக்காதுங்கிறதுக்காக அவர் சொன்னாரே ஒழிய, உடனே அவர் இதுக்காக காரணம் கட்டி சொன்னாருங்கெல்லாம் கற்பனைக்கு போக வேண்டாம். அந்த அவரோட பேச்சுக்கு லிமிட் இவ்வளோ தான். சூர்யா வெற்றி கொண்டான்ட்டு வர பதிலோட லிமிட் இவ்வளோ தான். அது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உண்டான உறவை மேம்படுத்த, நாகரிகத்தை மேம்படுத்த, இல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப சூர்யா வெற்றி கொண்டான் என்ன ஒரு விளக்கத்தை கொடுத்தாரோ, எவ்வளவு பொறுமையா கொடுத்தாரோ, இவ்வளவு பொறுமையா அவர் அந்த மேடையில பேசலையே, இவ்வளவு தெளிவா இவ்வளவு நாகரிகமா அவர் பேசலையேங்கிறதா என்னுடைய கேள்வி. கோபத்தின் வெளிப்பாடு. அப்ப கோவத்துல என்ன வேணா சொல்லலாமா? இல்ல, அது கோபத்தின் வெளிப்பாடு. அது உரிமையின் பேரில் சொன்னதை நான் சொன்னேன். அவர் உனக்கெல்லாம் அறிவு கிடையாதா அப்படின்னா அக்கறையில் சொல்றது. நீங்க சொல்ற தலைவனும் சொல்ற முறையும் சொல்ற இடமும் தான் ஒரு பொருளை உயிர் உள்ளதா உயிரற்றதான்னு அது முடியும். அப்படி அந்த அளவுக்கு அந்த மேடையில மாணவிகள் ஒன்றும் தவறா நடந்துக்கலையே சார், எந்த தவறும் பண்ணலையே சார். அவர் பார்வையில 1-2 நடந்த தவறை இனிமேல் நடக்கூடாதுன்னு சொன்னார். அவ்வளவுதான். அதனால அதுல ஒன்றும் பெருசு இல்லை. நீங்க டீப்பா இந்த விஷயத்துல சரி, அதுதான் இந்த விஷயத்துல திமுகவினர் டிஃபெண்ட் பண்றாங்களோ ரொம்ப வேல்முருகன், அதனால இதை பத்தி யாரும் கருத்து தெரிவிக்கலையோ அப்படிங்கறத தாண்டி எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு தான் திமுகவினர் வேல்முருகன் அவர்களை ஏவி விடுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் இருந்துச்சுல. எங்களுக்கு அவரது மட்டும்தான் பேசணுமா? நான் தான் பேசியிருக்கேன். நடிகர் விஜய் கலாச்சார சீரழிவுன்னே நானே சொல்லியிருக்கேன். ஏப்பா இனிமேல் தான் அரசியலுக்கு வரேன்னு வந்துட்டேன். கடைசி ஒரு படத்துலையாவது இனிமேல் கத்தியை தூக்கிட்டு குத்துறதும் அறுவாலை தூக்கிட்டு வெட்டுறதுமா நிற்காத. சினிமாவே கலாச்சார சீரழிவு. உங்கள் தலைவர்கள்லாம் இல்லையான்னு எங்களை பார்த்து திரும்பி கேட்பீங்க. நான் சொல்லிட்டேன், எங்கள் தலைவர்லாம் அரசியல் குடும்பம். எப்போ வேணாலும் அது தொழில் தூக்கி அடிச்சுட்டு உள்ளே வந்துடுவார். ஆனால் உங்களுக்கு தொழிலே அதுதான். அந்த தொழில் தமிழ்நாட்டை அவ்வளோ கொடுமைப்படுத்துது. உனக்குன்னு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றினவன் குடும்பத்துக்கெல்லாம் கடைசியாக அவன் செத்தவன் குடும்பத்துக்கு நீ பால் ஊற்றினது தான் மிச்சம். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க அப்படின்னு நானே அடிக்கடி பேசியிருக்கோம். திமுக அவரை சொல்லாத பதிலாக எங்களுக்கு ஆள் வேணும்னு இவரை பிடிக்க போகிறோம். இப்போ இப்படி ஊன்னு சொல்லட்டும், என் தலைவன் கண்ணை காட்டுட்டான். தெருவாக கட் அவுட் வைக்கிற மாதிரி கயிறு கட்டி இழுத்து வந்துடுவோம் இந்த கட்சை. அது நீங்கள் வேறு ஒட்டு மொத்தமாகவே கட்சியை தூக்கிட்டு வந்துடுறீங்களா? தூக்கிட்டே வர வேண்டியதில்லை மேடம். நிலைப்பாட்டை சொன்னாலே போகிறோம். வேறு எவனும் இல்லை. நஞ்சாம் குஞ்சான் தான் அங்கே போய் நின்று கட்சியில் கிடக்கிறான். ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியில் தானே சார் திமுக அதிமுகவிலேருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு 6 பேர் போய் சேர்ந்துருக்காங்க. அதெல்லாம் வாழ்வில் ஒரு நல்ல சங்கம். ஓகே, அதுக்கு வாழ்வு எங்கே கிடைக்குதோ அங்கே போகும். வாழ்விழந்தோர் நல்ல சங்கம். ஏன் சார் அப்படி? எங்கேயுமே அவங்கள சேர்த்துக்கல, எந்த வாய்ப்பும் இல்லை. என்ன பண்ணுவாங்க, நேற்று ஆரம்பித்த கட்சி போயிட்டாங்க. ஒன்று பாரம்பரியமான கட்சி அண்ணா திராவிட கட்சிகள், திராவிட இயக்கங்கள். அப்போ எம்ஜிஆரும் பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட ஒரு கலைஞர் எம்ஜிஆர். அதில் இந்த 2 கட்சியில் தான் நம்ம மாறி மாறி இருக்கணும். அந்த உணர்வு ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலர்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லப்பா, ஏதாவது பதவி கொடுத்தா போகிறோம், சும்மாவே இருக்கும், ஏதாவது கரை வெட்டி கட்டணும்பா, வழியே இல்லை. இந்த இவன் தான் பையன் நேற்று ஆரம்பிச்சிருக்கானே, அவனுக்கு ஒரு இடமும் தெரியாது. நம்ம போனோம்னு வச்சுக்க, அங்கே இருக்க பிள்ளைலாம் கவுத்து விட்டுட்டு நம்ம நாளைக்கு மந்திரி ஆகிடலாம். வாய்ப்பு கிடைச்சா ஆகிடலாம். ஒரு எம்எல்ஏனாலும் ஆகலாம். இல்லை நிறைய காசு வச்சுருக்கான்ப்பா, போய் கொஞ்சம் உள்ளே போய் போட்டுட்டு வருவோமே. பல சிந்தனைகள் உள்ள ஒரு வாழ்வளர்ந்த ஒரு நல்ல சங்கம் அது. அதனால் அது போதுன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஆளு விஜய் தான். ஆனால் சார் மதுரையில் நீங்கள் காட்டின கூட்டத்தை விட அவங்க உங்களுக்கு முன்னாடியே அதிகமான கூட்டத்தை காமிச்சிட்டாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார்? நான் ஒன்று சொல்கிறேன், சகோதரர் விஜய் இனிமேல் அரசியலுக்கு வந்த பிறகு நிம்மதியாக தூங்கினார். இனிமேல் காலாட்டிக்கிட்டே தூங்க சொல்லுங்கள். தூங்கிட்டாருன்னா போர்வை பற்றி வசூல் பண்ணுவானுவோம். இதுதான் அரசியல்.
அதனால் அவர் தான் அவரை பார்த்துக்கணும். அதுக்கு மேலே நான் சொல்ல தேவையில்லை. இங்கேருந்து வருது, அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருதுன்னா நீ ஏதோ ஒரு கொள்கைக்கு ஆரம்பிச்சுன்னா அந்த கொள்கைக்கு உண்டான கூட்டத்தை வச்சு அப்படின்னு நடத்திப்பார். அந்த விஷயத்தில் நான் சீமானை பாராட்டுவேன், மாற்றுக்கிறதே இல்லை. எவன் வேணாலும் போடா, நான் எவன் முன்னாடி வர மாட்டேன், எதுவும் யோசிக்க மாட்டேன். நான் மனசார பாராட்டுறேன், ரைட் போங்கன்றேன். மாதிரி இப்போ நாங்கள் இருக்கோம், எந்த ஒன்று இருக்கோ இல்லையோ என் கட்சியில் கொள்கை பிடிக்குது. ஓட்டரா சாகிற வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. இப்படி தான் திமுகவில் பல லட்சம் தொண்டர்கள். இல்லைனா எங்களும் அந்த உணர்வு வராதா? ஒருத்தரே எம்எல்ஏ இருக்கணுமா, ஒருத்தரே எம்பியாக இருக்கணுமா, ஒருத்தரே மந்திரியாக இருக்கணுமா? ஏன் ஒரு தாட்டி இருந்துட்டாங்க, அடுத்த தாட்டி வாய்ப்பு கொடுக்க மாட்டிங்களா? இதெல்லாம் நாங்கள் போய் கேட்க மாட்டோமா, சண்டை போட மாட்டோமா? பேச்சுக்கே வேலை இல்லை. அதெல்லாம் விட்டுருப்பா. தலைவன் நல்லா இருக்கார், தலைமை தமிழ்நாடு நல்லா இருக்குது, கொள்கை நல்லா இருக்குது, கட்சி நல்லா இருக்குது, கொடி நல்லா போயிட்டே இரு. அடுத்த ஜெனரேஷனை காப்பாற்ற தான் கட்சி, என் கொள்கையை காப்பாற்ற தான் கட்சி. கொள்கைக்கான கட்சி இது. சீமானோட கொள்கையை காப்பாற்றுற கட்சின்னா ஓகே. சீமான் கட்சியை கொண்டு போய் அடவு வச்சதுக்கப்புறம் கொள்கையை சேர்த்து போச்சு. புரியுது சார். நிறைய விஷயங்களை தெளிவாக சொன்னீங்க. நேரத்திற்கு நன்றி சார். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.